நீண்ட நாளா புகைந்து கொண்டிருந்த ரஷ்யா அமெரிக்கா பிரச்சனை இப்போ பொதுவெளிக்கு வந்திருக்கு. இதுக்கு இந்தியாவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. அதை பத்தி இந்த தொகுப்புல பார்க்கலாம். ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய், ராணுவ உபகரணங்கள், எரிசக்தி என எக்கச்சக்கமான இறக்குமதிகளை இந்தியா செய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 2022க்கு பிறகு, அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்தியா அதிகமாக கச்சா எண்ணெய் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யுது. இதுக்கு ரஷ்யாவோட தள்ளுபடி விலையும் ஒரு முக்கிய காரணம். இதற்கு இடையில அமெரிக்கா இந்தியா நடுவிலான வர்த்தக ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வராததால இந்தியா மேல 25% இறக்குமதி வரியை அமெரிக்கா விதிச்சிருக்கு. இதுக்கு ரஷ்யாவோட இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறது தான் முக்கிய காரணம்னு மேலோட்டமா சொல்லப்படுது. ஆனா உண்மையான காரணம் வேற. அமெரிக்கா தங்களோட வேளாண் விளைபொருட்களை எந்தவித வரியும் இல்லாம இந்தியாவில் விற்பனை செய்யறதுக்கு துடிக்குது. இதுக்கு இந்தியா ஓகே சொல்லல. ஏன்னா இதை அனுமதிச்சா இந்திய கிராமப்புற பொருளாதாரம் பெருசா அடி வாங்கும். பால் மற்றும் வேளாண் பொருட்கள் விற்பனை தான் கிராம மக்களோட வாழ்வாதாரத்துக்கு உதவுது. இதனால இந்த சந்தையை அமெரிக்காவுக்கு திறந்துவிட இந்தியா தயாரா இல்லை. இதுதான் ட்ரம்ப் அதிக வரி போட்டதுக்கு முக்கிய காரணம். இருந்தாலும் இன்னும் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராததால இந்த விஷயத்துல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நிலையில இப்போ ரஷ்யா அமெரிக்கா இடையில நேரடியா முட்டிக்கிருச்சு. இதுக்கு ட்ரம்போட திமிர்த்தனமான பேச்சும் முக்கிய காரணம். இந்தியா ரஷ்யா பொருளாதாரம் பத்தி ட்ரம்ப் இந்தியா ரஷ்யா இரண்டும் இறந்த பொருளாதாரங்களை, அதாவது டெட் எக்கனாமிக்ஸ் என்று கிண்டல் அடித்தார். இதற்கு முன்னால் ரஷ்ய அதிபரும் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் அமைச்சகத்தின் துணை செயலாளருமான டிமிட்ரி மெட்வதேவ் தகுந்த பதிலடி கொடுத்தார். இது குறித்து அவர், ரஷ்யா ஒன்றும் இஸ்ரேலோ ஈரானோ கிடையாது, ஒவ்வொரு காலக்கெடுவும் மிரட்டல் போருக்கான பாதை. இந்தியா ரஷ்யாவின் இறந்த பொருளாதாரங்கள் குறித்த ட்ரம்பின் பேச்சால் அவர் ஆபத்தான எல்லைக்குள் நுழைகிறார். அவர் தனது மிகவும் பிடித்த தி வாக்கிங் டெட் இறந்த நடை திரைப்படம் குறித்து பேசுகிறார் என்று நினைக்கிறேன். ஆனால் அவர் இல்லாத இறந்த கைகள், அதாவது டெட் ஹேண்ட் எவ்வளவு ஆபத்தானது என்பது பற்றியும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இதில் டிமிட்ரி குறிப்பிட்ட இறந்த கைகள் என்பது ஒரு அணு ஆயுத தாக்குதல் கட்டமைப்பாகும். இந்த கட்டமைப்பு ரஷ்யா மீது அமெரிக்கா அணு ஆயுத தாக்குதல் நடத்தி ரஷ்யாவின் தலைவர்கள் உயிரிழந்த போதும், அணு ஆயுத கட்டளைகளை அளிக்காத போதும் தன்னிச்சையாக ரஷ்யாவின் ஒட்டுமொத்த அணு ஆயுதங்களையும் அமெரிக்காவை நோக்கி ஏவும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. பனிப்போர் காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த அணு ஆயுத கட்டமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ளது. இது குறிப்பிட்டு தான் டிமிட்ரி ட்ரம்பை எச்சரித்து இருக்கிறார். இதனை அடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அணு ஆயுதங்கள் தாங்கிய 2 நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்ய எல்லையில் நிறுத்தும்படி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது குறித்து ட்ரம்ப் தன்னோட சமூக வலைதள பக்கத்தில், ரஷ்ய முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்வதேவின் முட்டாள்தனமான ஆத்திரமூட்டும் மிரட்டல்கள் வெறும் மிரட்டலாக மட்டும் இல்லை, அதற்கு பதிலடியாக அணு ஆயுதங்கள் தாங்கிய 2 நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவை நோக்கி நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளேன். வார்த்தைகள் மிகவும் முக்கியம். அந்த வார்த்தைகள் சில சமயங்களில் காரணமற்ற விளைவுகளை ஏற்படுத்தலாம். டிமிட்ரியின் தற்போதைய வார்த்தைகள் அது போன்ற விளைவுகளை ஏற்படுத்தாது என நம்புகிறேன் என்று பதிவிட்டு இருக்கிறார். இதற்கு ரஷ்யா பதிலடி கொடுத்திருக்கிறது. இது குறித்து ரஷ்ய எம்பி விக்டர் வாடலோட்ஸ்கே, உலக கடல்களில் அணு ஆயுதம் தாங்கிய அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல்களை விட அணு ஆயுதம் தாங்கிய ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பல்கள் அதிகம். டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டு ரஷ்யா நோக்கி நிலைநிறுத்த உத்தரவிட்ட பகுதி அவரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி உத்தரவிட்ட அணு ஆயுதம் தாங்கிய 2 நீர்மூழ்கி கப்பல்களும் எங்கு உள்ளன, அதன் செயல்பாடுகள் என்ன என்பதை நாங்கள் அறிவோம். எனவே ட்ரம்பின் கருத்துக்கு ரஷ்யாவிடமிருந்து அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் நிலைநிறுத்தல் ரீதியில் பதிலடி கொடுக்கும் அவசியமில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது அமெரிக்காவை காட்டிலும் எங்களோட நீர்மூழ்கி கப்பல்கள் அதிகம், அதனால அவரோட மிரட்டல் கண்டு நாங்க பயப்படலன்னு ரஷ்யா ஓப்பனாக சொல்லி இருக்கு. இது அதிபர் ட்ரம்போட கோபத்தை மேலும் தூண்டி விட்டுருக்குன்னு சொல்லப்படுது. எவ்வளவோ மிரட்டியும் உக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா நிறுத்த மாட்டுதுன்னு ட்ரம்ப் ஏற்கனவே கொலை வெறியில இருக்கிறார். எரியிற தீயில எண்ணெயை ஊத்தி விடுற மாதிரி ரஷ்யா தன்னோட பங்குக்கு அமெரிக்காவை மறுபடியும் சீண்டி இருக்கு. இதனால இரு நாடுகளுக்கும் நடுவுல போர் பதற்றம் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அமெரிக்கா ரஷ்யா இடையே போர் பதற்றம் ஏற்படுமா, ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல அமெரிக்காவுடைய வர்த்தகம், இந்த இரண்டுல இந்தியா எதை தேர்ந்தெடுக்க போகுது? இதற்கான பதில்களை நாம காத்திருந்து தான் பார்க்கணும். அமெரிக்க அதிபர் ட்ரம்போட நடவடிக்கைகள் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.